ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரான் வாடா. இது ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் மீதமான சாதத்தை வச்சு தான் பண்ணுறேன். நீங்களும் இது மாதிரி சாதம் மீதமானுச்சுன்னா பண்ணிக்கோங்க. இதுக்கு கீ ரைஸ் நேற்று வச்சுருந்தது மீதமாயிடுச்சு. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது 1 கப்பு அரிசி. அதை நல்லா உடச்சி விட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் ப்ரானு ஒரு 10 ப்ரான் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் கொரப்பாக ஓட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அப்போ 1 கப்பு அரிசி சாதம் இருந்துச்சுன்னா 1/2 கப்பு ரவா சேர்க்கணும். வறுத்த ரவா வறுக்காத இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அடுத்து ஒரு 1/4 கப்பு அரிசி மாவு. தண்ணி எதுவும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வடைக்கு சேர்க்க வேண்டிய பொருள் தான் கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா. இது எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். அந்த மாவுலேயே தண்ணிலாம் தெளிக்கக்கூடாது. ஏன்னா சாதமே கொஞ்சம் இதாக இருக்கிறனால இந்த மாவை அப்படியே பிசைஞ்சிங்கனாலே போதும். இஞ்சி பூண்டுலாம் நம்ம பேஸ்ட்லாம் சேர்க்க வேணாம். ஏன்னா ரைஸில் நம்ம சேர்த்துருப்போம்ல, அந்த இஞ்சி பூண்டே போதும். இது மீதமான பிரியாணி, நெய் சோறு, இல்லை வேறு ஏதாவது தேங்காய் பால் சாதம், அந்த மாதிரி குஸ்கா எந்த சாதம் மிஞ்சினாலும், ஆனால் ஒயிட் ரைஸில் செய்யக்கூடாது. அப்படின்னா நீங்கள் இடியப்பம் மாவு சேர்த்து செய்யணும். இப்போ எப்பொழுதும் போல் ஒரு வடைக்கு தட்டுற மாதிரி ஒரு பிளேட்டில் எண்ணெயை தடவிட்டு இந்த மாவு எடுத்து வச்சு தட்டிட வேண்டியதான். ப்ரான் கொஞ்சம் நான் மிக்சியில் போட்டும் அடித்தேன். இப்போ மேலேயும் நம்ம வேணால் மேலேயும் நம்ம எடுத்து வச்சு இது மாதிரி எப்பொழுதும் வடைக்கு போடுற மாதிரி தான் ஓரத்தில் எடுத்து வச்சு, ஆனால் நடுவில் இது மாதிரி ஓட்டை போட்டு அப்படியே நம்ம எண்ணெயில் எடுத்து போட வேண்டியதான். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது முறுமுறுப்பாக இருக்கும். இது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அரிசி மாவுலாம் இடித்து பண்ணால் இது ரொம்ப லாங் ப்ராசஸாக இருக்கும். சில பேர்த்துக்கு செய்ய தெரியாது. இந்த மாதிரி செய்யவே தெரியாதுங்கிறவங்க இந்த மாதிரி மீதமான சாதத்தில் வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி எண்ணெயெல்லாம் குடிக்காது. நல்லா முறுமுறுப்பாக வரும் இந்த வடை. அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரும் இது மாதிரி செஞ்சதில்லை அப்படின்னா கூட பரவாயில்ல. இது ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கூட, நான் சொன்ன அளவுக்கு நீங்கள் எல்லா பொருளையும் சேர்த்து இது மாதிரி பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணால் கூட சூப்பராக வரும். இது நாகூர், நாகப்பட்டினம் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி இது. இதை ப்ரான் வாடான்னு சொல்லுவாங்க அந்த பக்கம். நான் வடைன்னு சொல்கிறேன். அந்த மாதிரியே ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.